ஒரு முறை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் போட்டியிட்ட அங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அவருடைய தொகுதியில் போயிட்டு நாங்கள் பரப்புரை பண்ணும் போது ஏழு பிரச்சனை வச்சுதான் நாங்களாம் போனோம். நானு தோழர் திருமுருகன் காந்தி நாங்களாம் போனோம். அப்போ ஒரு கிராமத்துல எங்களை அடிக்க வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க பரப்புரை பண்ண போறோம். உங்களுக்கு என்னன்னா, அந்த பெரியவர் கலைஞரை சொல்றாங்க, அந்த பெரியவர் 100 ரூபாய் வேலை திட்டத்தை கொண்டாந்துட்டு எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ இந்த கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறார, அது கெடுக்க வந்திருக்கிறீங்களா நீங்கன்னு கேட்குறாங்க. இல்லம்மா, நான் பேசுறது ஏழு பிரச்சனையோ புடலங்க பிரச்சனையோ, அதனால நீங்க ஐயாவுக்கு எதிராக தானே நீங்க பேசுறீங்க அப்படின்ற அளவுக்கு ஆச்சு. நாங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு பரப்புரை பட்டு வந்தோம். இன்னொரு இடம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தா அங்கேயும் அதே தான் பிரச்சனை. உடனே அங்கெல்லாம் நம்ம ஏறி நம்ம பத்திரிகையாளர் நம்மள ஒரு வாரம் மக்கள்கிட்ட அறிமுகம் வருதுன்னா நான் பேசுறேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே பேச முடியல. ஓட்டு வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு மக்கள் நிறைய இருந்தாங்க. அந்த இடத்துல இந்த எப்படிப்பட்ட அழிப்பு ஈழத்துல நடந்ததுன்றத பேசணும். உடனே வந்து பீட்டர் அல்போன்ஸ் தோத்துட்டார். அங்க அதிமுக காரனுங்கெல்லாம் ஓட்டல்ல ஒரு புடலங்காயும் கிடையாது. வாஷ் அவுட் ஆயிருப்பா. நாங்க போயிட்டு பரப்புரை பண்ணதுதான் பீட்டர் அல்போன்ஸ் எகென்ஸ்டா போச்சு. ஸோ அண்ணன் தோத்துட்டாரு. 5000 ஓட்டுலயா தோத்துட்டாரு. இது வரைக்கும் அவர் தோக்காத ஒரு இடம் அது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, மக்கள் ஒரு நலத்திட்டத்தினால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இழக்கவே மாட்டாங்க.